அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்றுகளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், வட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழாலிருந்து அழுது பொருளாவித்து அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கபன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைகுடி ஒரு சிறிய இடம், நெருக்கமான இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே முடிய காசி பணத்தாலோ, பட்டம் பதவியாலோ, சொத்து சுகத்தாலோ, குடும்பத்தார்களாலோ யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. அந்த நெருக்கமான இருள் நிறைந்த இடத்தை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறை அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். அன்றாடம் 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுது கொள்வது, ஏமாத்து துரோகம் அநியாயம் இல்லாம வியாபாரங்களை ஹலால பேணி வியாபாரம் தொழில்கள் செய்து கொள்வது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்பங்களோடு கோபிச்சு கொள்ளாமல் தூரமாகி விடாமல் நெருக்கமாக இறுக்கமாக குடும்ப உறவுகளை பேணி நடந்து கொள்வது, எங்கள் ஊர் மக்களோடையும் அந்நிய மக்களோடையும் பிற மக்களோடையும் அன்பாக பண்பாக இரக்கமாக நடந்து கொள்வது, இவைகள் தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வலதிலும் இடதிலும் இருந்து எமக்கு அந்த கபரிலே கை கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல, நாளைய கியாமத்திலும் பயங்கரமான நெருக்கடியான கட்டத்திலே தலைக்கு மேலான சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படும், பூமியோ செம்பு தரையாக இருக்கும், நிழலே இருக்க மாட்டாது, கடுமையான தாகத்துக்குள்ளாக்கப்படுவோம். இப்படியான நேரத்திலே கேள்வி கணக்கை லேசாக்கி வலது கரத்திலே பட்டோலை கிடைக்கப்பட்டு சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே அடைந்து அப்பால் உள்ள இன்பகரமான சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிகான் அமல்களும் தான். எனவே கொஞ்ச கால சொற்பகால உலகத்துடைய வாழ்க்கையில அற்ப சொற்ப இன்பங்களுக்கு ஏமாந்து விடாமல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக அமல்களில் ஈடுபடுவது, நிறைய சதக்காக்கள் கொடுப்பது, பள்ளி வாசல்கள் கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும் பொழுது அதற்கு பூரண ஒத்துழைப்புகள் வழங்கி அவைகளை அந்த வேலை பணிகளை முடித்து கொடுப்பது, இப்படியாக என்னென்ன விடயத்தில் அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அந்த விடயத்திலே நெருங்கிக் கொள்ளுமாறு முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முதல் பூமியை படைக்க ஆரம்பித்த பொழுது முதலாவதாக எங்கே கௌபத்துல்லா இருக்கிறதோ, பள்ளி இருக்கிறதோ, அங்கே இருந்துதான் பூமியை படைக்க ஆரம்பித்தான். கௌபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் பூமியை படைக்க ஆரம்பித்தான். படைக்கப்பட்ட பூமிக்கு மேலால் முதல் ஒரு கட்டுமானம் கட்டப்பட்டதாக இருந்தால் இன்ன அவ்வள பைத்தின் ஒளி அலின்னாஸ், மனிதர்களுக்காக முதல் கட்டப்பட்ட வீடுதான் காபத்துல்லா. இந்த பூமிக்கு மேலால் முதல் கட்டப்பட்ட வீடுதான் காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே கட்டப்படக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் காபத்துல்லாவை நோக்கியதாகத்தான் இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் அந்த பள்ளியும் அல்ல, அங்கே கௌபத்துல்லாவை பார்த்து தொழாவிட்டால் அவருடைய தொழுகையும் இல்லை. எனவே அந்த கௌபத்துல்லாவுடன் சம்பந்தப்பட்டதாகத்தான் உலகத்திலே ஏனைய பள்ளிவாசல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே,
ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு ஏதும் செய்திகளை எத்தி வைப்பதற்காக கேந்திர ஸ்தலமாக பாவிக்கப்பட்ட இடம்தான் பள்ளிவாசல். பள்ளிவாசல் தான் ஆகப்பெரிய மீடியா. இஸ்லாத்திலே தொலைத்தொடர்பு சாதனங்களிலே ஆகப்பெரிய தொலைத்தொடர்பு சாதனம் தான் பள்ளிவாசலிலே. ஜும்மாவுடைய நாளிலே ஊருக்கு தேவையான விடயங்கள் அறிவிக்கப்படும். அது அன்று மட்டுமல்ல, இன்றும் அப்படியாகத்தான் இருக்கிறது. ஊருக்கு ஏதாவது செய்திகள் கொடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பள்ளிவாசலிலே அறிவித்து விட்டால் முழு ஊருக்கும் அது சேர்ந்துவிடும். ஊரிலே பள்ளிவாசலோடு தொடர்பு இல்லாமல் வெள்ளிக்கிழமைக்கு பள்ளிக்கு வராமல் இருப்பது மிகவும் குறைவு. விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருப்பார்கள். எவ்வளவுதான் என்னதான் செய்தாலும் என்ன ஆட்டம் ஆடினாலும் ஜும்மாவுக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள். இதுதான் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். ஜும்மாவுக்கு வந்து ஹுதுபாவை கேட்டு அதன் மூலமாக அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வது, தன்னுடைய செயல்பாடுகளை நல்லதாக செய்து கொள்வதற்கு அந்த ஜும்மாவுடைய ஹுதுபா மிக காரணமாக இருக்கிறது. எனவேதான் ஆகப்பெரிய மீடியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியது. பள்ளிவாசலின் ஊடாக சமூகத்துக்கு என்னென்ன செய்திகள் எத்தி வைக்கப்பட வேண்டுமோ அந்த செய்திகள் எத்தி வைக்கப்படுவதற்கு மிக முக்கிய கேந்திர ஸ்தலமாகத்தான் பள்ளிவாசல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல் என்று சொல்லுகின்ற பொழுது சாந்தியை, சமாதானத்தை, ஒற்றுமையை, மனுஷ நேயத்தை காட்டக்கூடிய உபதேசம் செய்யப்படக்கூடிய இடம்தான் இந்த பள்ளிவாசல். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வந்தவனுக்கும் அந்த வஹ்ப் இப்னு உமைருக்கும் அன்புக்குரியவர்களே நேர்வழி காட்டப்பட்ட இடம்தான் பள்ளிவாசல். சுமாமத் இப்னு உஸால் 3 தினங்கள் மஸ்ஜிதில் நபவியிலே கட்டப்பட்டார். சிறை கைதிக்கும் வழிகாட்டப்பட்ட நேர்வழி காட்டப்பட்ட இடம்தான் பள்ளிவாசல். அந்த சிறை பிடிப்பதற்கு முன்பு அவனுடைய வார்த்தை வந்தது, ஆக வெறுப்பான முகம் முஹம்மதுடைய முகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக வெறுப்பான ஊரு மதீனா, ஆக வெறுப்பான ஊரு மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னான். 3 தினங்களுக்கு பின்னாலே அந்த நடவடிக்கைகளை பார்த்து இஸ்லாமியர்களுடைய, முஸ்லீம்களுடைய சஹாபாக்கள் நடவடிக்கையை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி ஏற்றதற்கு, இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு எனக்கு உகப்பான முஹம்மதுடைய முகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விருப்பமான மார்க்கம் இஸ்லாம், விருப்பமான ஊர் மதீனா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சில தினங்களில் மாறியது என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு அந்த மஸ்ஜிது நபவியுடைய சூழல் அழகாக இருந்திருக்கும் என்பதைத்தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக இந்த பள்ளிவாசல் என்று சொல்லுவது லேசான் இடமல்ல. மஹபத்துல் மலாய்க்கா, மலாய்க்காமார்கள் இறங்கக்கூடிய இடம், நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம்தான் இந்த பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது. தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் வந்து போகக்கூடிய இடம்தான் இந்த பள்ளிவாசல். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யாருக்கு பள்ளிவாசலுடைய தொடர்பு அதிகமாக இருக்கிறதோ ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளிக்கு வருகிறார்கள், பள்ளியுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறார்கள். பள்ளி கட்டணுமா, பள்ளியை பராமரிக்கணுமா, இபாதத்தா, எல்லா விஷயத்திலும் களமிறங்கி பள்ளிவாசலுடைய விஷயத்திலே செயல்படுகின்றார்களா, அவர் ஈமான் உள்ளவர் என்று சாட்சி சொல்லுங்கள் என்று ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லேசான விஷயம் அல்ல பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது. அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊர்களிலே இடங்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம்தான் மசாஜிதுஹா, பள்ளிவாசல் என்று சொல்லி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு பள்ளிவாசலுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். லேசான இடமல்ல பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் என்று சொன்னால் எவ்வளவு விசேஷத்துக்குரிய இடம் அங்கே என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், நாளைய கியாமத்துடைய நேரம் பயங்கரமான கட்டம்.
9,30,00,000 மைல்களுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய சூரியன் நாளைக்கு ஒரிஜினல் பக்கம், இப்ப இருக்கக்கூடியது பொட்ட பக்கம், குருட்டு பக்கம் என்று உலமாக்கள் எழுதுகின்றார்கள். ஒரிஜினல் பக்கம் நாளைய கியாமத்திலே தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்படும். பூமியை செம்பு தரையாக இருக்கும், பயங்கரமான சூடாக இருக்கும், தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறுவார்கள். அரஹினி வலவ் இலன்னார், அரஹினி வலவ் இலன்னார், யா அல்லாஹ் நரகத்திலேயாவது தூக்கி போடு யா அல்லாஹ், இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு பயங்கரமான கட்டம்தான் அந்த கியாமத்துடைய கட்டம். மரம் இருக்க மாட்டாது, நிழல் இருக்க மாட்டாது, அங்கே தண்ணி இருக்க மாட்டாது. வேர்வை ஒவ்வொருவருடைய பாவ செயல்களுக்கேற்ப அவருடைய முட்டுக்கால் அளவு, அவருடைய கழுத்தளவு, இப்படியாக வேர்வையிலே முங்கிக் கொண்டிருப்பார்கள். இப்படியான அல்லோல கல்லோலத்துடைய கட்டம் தான் அந்த கியாமத்துடைய கட்டம். லேசான கட்டம் அல்ல. இப்படியான கட்டத்திலே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிலர்கள் முத்தினால் அமைக்கப்பட்ட மாளிகைகளிலே அரசுடைய நிழலுக்கு கீழாலே சந்தோஷமாக குதூகலமாக இருப்பார்கள். யார் என்று சொன்னால் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், யாருடைய உள்ளங்கள் எல்லாம் பள்ளிவாசலுடன் தொடர்புள்ளதாக இருந்ததோ அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளைய கியாமத்திலே லா லில்ல இல்லா லில்லுஹு, எந்த நிழலும் இல்லாத நேரத்திலே அல்லாஹ் அரசுடைய நிழலை வழங்கி கண்ணியப்படுத்துகின்றான் என்பதைத்தான் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது பள்ளி கட்டுவதாக இருந்தாலும் சரி, பள்ளி இபாதத்துக்காக இருந்தாலும் சரி, வேறு வேறு அமைப்புகளிலே பள்ளியுடைய பராமரிப்படியாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் பள்ளியுடைய தொடர்புகளை யாரெல்லாம் அதிகப்படுத்தி இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழலே இல்லாத நேரத்திலே, கடுமையான தாகத்துடைய நேரத்திலே, சூரியன் தலைக்கு மேலாக கொண்டு வைக்கப்பட்டு மிக பயங்கரமான கஷ்டத்துடைய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது அரசுடைய நிழலை வழங்கி அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றார் என்றால் சொன்னால் எவ்வளவு பெரிய விடயம் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பதான் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். அங்கே கியாமத்துடைய நேரத்திலே தான் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். உலகத்திலே வாழும் பொழுது இப்படியான நல்ல செயல்களில் ஈடுபட்டிருந்தால் எனக்கும் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கும் என்று அங்கே யோசிச்சு வேலையில்ல. அப்பதான் அங்கேதான் சொல்வார்கள், ரப்பனா அபுசர்னா வசமிஅனா ஃபர்ஜினா. அங்கேதான் சொல்வார்கள், யா அல்லாஹ் உலகத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே கேட்கிறோம், பார்க்கிறோம், செவிமடுக்கிறோம். யா அல்லாஹ் ஃபர்ஜினா, எங்களை திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், அமல் செஞ்சிட்டு வாரும் என்றெல்லாம் மனிதர்கள் கெஞ்சுவார்கள், கதறுவார்கள், அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், இரத்தமாக வடிப்பார்கள், செலமாக வடிப்பார்கள். கப்பல் ஓட்டும் அளவுக்கு அழுவார்கள் மக்கள். அந்த அழுகையிலே எந்த பிரயோசனமும் இருக்க மாட்டாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்விடத்திலே செய்த பாவங்களுக்கு தௌபா செய்வோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய கியாமத்தில் ஏற்படக்கூடிய பயங்கரமான கஷ்ட நிலைமைகளை நீக்கி வைப்பார் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல் என்று சொல்லுவது லேசான இடமல்ல. ஒரு பெண்மணி, அவளுடைய வழக்கம், பள்ளியிலே ஏதாவது ஊத்தைகள் இருந்தால் பறக்கி வீசுவார்கள். பள்ளிவாசலிலே ஊத்தைகள் இருந்தால் அப்புறப்படுத்துவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில காண்கிறார்கள், சொர்க்க மாளிகையிலே இருக்கிறார். உடனே அந்த இடத்துக்கு வந்து கேட்கிறார்கள், இப்படியாக சொர்க்க மாளிகையிலே இப்படியான ஒரு பெண்ணை கண்டேன், அவளுடைய பணி என்ன, அவள் ஏன் எனக்கு அவளுடைய ஜனாசாவை அறிவிக்காமல் இருந்தீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு இந்த விடயத்தை சொல்கிறார்கள். பள்ளி வாசலிலே ஊத்த புறக்கிய காரணத்தினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவள் சொர்க்கத்திலே நடமாடுகிறாள் என்றால் சுப்ஹானல்லாஹ், ஊத்த புறக்கினதுக்கே இப்படியான சவாப் என்றால் பள்ளிவாசலுடைய பணிகள் செய்வதற்காக உதவியாக ஒத்தாசையாக இருந்தவர்கள், செலவழித்தவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை வைத்திருப்பான் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் உலகத்திலே பள்ளிவாசலை கட்டுவதற்காக உதவி செய்வார்களோ பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாளிகைகள் அமைத்து கொடுக்கிறான் என்பதை சொல்லி காட்டினார். அது மட்டுமல்ல, இன்னொரு ரிவாயத்திலே சொல்லி காட்டினார்கள், கமஃபஸி கதாத்தின், ஒரு புறா கூடு கட்டுற அளவு
அளவுக்கு கூட பள்ளிவாசல் ஒன்றை கட்டுவதற்காக யார் உதவி செய்வார்களோ அவருக்கும் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாளிகை அமைத்து கொடுப்பான் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். எங்களுக்கு ஒன்றுமே கொடுப்பதற்கில்ல, ஒரு தேங்கிய அல்லது சல்லிய, ஒரு கொஞ்சம் சல்லிய, ஒரு பணத்தை, ஒரு சிமிண்டி பேக்க, ஒரு 10 செங்கல்ல ஏதாவது ஒன்றங்களால் கொடுக்கிறோம். ஒன்றுமே கொடுக்க வழி இல்லை. பள்ளி வேலை செய்யக்கூடியத்தில் நான் ஹிதமத்தாக இருந்து கிழமைக்கு 2 நாள், கிழமைக்கு 3 நாள் இந்த பள்ளி வேலை கட்டும் பொழுது நான் அதுக்கு ஹிதமத்தாக என் உடம்ப வேர்வையை வடிச்சு நான் அதுக்காக ஈடுபடுகிறேன் என்று ஈடுபட்டாலும் அதுவும் அதிலே சேர்ந்து விடும் என்பதைத்தான் உலமாக்கள் எழுதுகின்றார்கள். எனவே கமஃபஸி கத்தாத்தின், இவருக்கு கோடிக்கணக்கு பணம் அரைக்க வசதி இல்லை, அவர் கவலைப்படுகிறார். கவலைப்பட்டு அந்த பணிகளிலே இவருடைய சேர்ந்து உடம்பால் அவருக்கு அவருடைய பணிகளை செய்து கொடுக்கிறார். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இப்படியாக அற்ப சொற்பமாக ஒன்றுமே இல்லை என்று கவலைப்பட்டு அவருக்கு முடியுமானதை செய்கிறார். அவருக்கும் அல்லாஹ் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அவருக்கு மாளிகை அமைத்துக் கொடுக்கிறார் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்பனா, அதாவது மாபனா மஅபதன், மாமனா மஅபதன், யாரும் எந்த ஒரு பெரிய பெரிய தத்துவார்த்தம் உள்ளவர்களும், பெரிய பெரிய ஞானிகளும், பெரும் மார்க்க தீர்ப்பாளிகளும், அல்லது அவர்கள் ஒவ்வொரு மார்க்கத்திலே வந்த அவர்களுடைய மார்க்க வழிகாட்டிகள், எந்த ஒரு வழிகாட்டியும் அவர்களே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு மார்க்கத்தில் ஏற்பட்ட பெரியவர்களும் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை கட்டியதாக எங்கேயும் சரித்திரத்திலே சம்பவத்திலே பதிவு செய்யப்பட்டதாக இல்லை. ஆனால் இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டு அங்கே மதீனாவுக்கு போன நேரத்திலே, குபா என்ற இடத்திலே மற்றவர்கள் வந்து சேரும் வரைக்கும் நின்ற நேரத்திலே முதலாவதாக வீடு கட்டணும் என்று யோசிக்கல, தொழுவதற்காக, இபாதத்துக்காக முதல் மதம் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவுடைய அடிப்படையை அத்திவாரமாக கொண்டு கட்டப்பட்டதுதான் குபாவுடைய மஸ்ஜித். இன்றும் மதீனாவுக்கு போகக்கூடியவர்கள் அந்த குபாவுடைய மஸ்ஜிதுக்கு தரிசிப்பார்கள். அங்கே தரிசித்து 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவார்கள். 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவது ஒரு சுன்னத்தான உம்ரா செய்த நன்மை கிடைக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதீனாவிலே இருக்கும் பொழுது நபி அவர்கள் அந்த குபாவுடைய பள்ளிக்கு போய் வருவார்கள் என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மார்க்க பெரியார்களிலே, நம்முடைய இஸ்லாத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மதீனாவுக்கு நுழைகின்ற பொழுது குபாவிலே முதலாவதாக கட்டிய பள்ளிதான் குபாவுடைய பள்ளி. இன்றும் அந்த ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் போய் அங்கே தொழுது விட்டு வருகிறார்கள். தன்னுடைய முபாரக்கான கையினால கல் மண் சுமந்து கட்டப்பட்ட பள்ளிதான் குபாவுடைய பள்ளி. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவு பள்ளி வாசலுக்கு இஸ்லாத்திலே முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, உயர்ந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இங்கே தெளிவுபடுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அங்கே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தினங்களுக்கு பின்னாலே அங்கே தால அல் பத்ரு அலைனா என்ற வைத்து தொகுப்பை படித்து மக்கள் எல்லோரும் வரவேற்றுக் கொண்டு சென்றார்கள். வரவேற்றுக் கொண்டு சொல்லுகின்ற பொழுது அங்கே எங்கட வீட்டுக்கு வாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே தான் துப்ப மன்னனால் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த வீடு. அங்கே ஒட்டகம் இன்னஹா மஹ்மூரத்துன், இந்த ஒட்டகம் எங்க போய் நிற்குமோ அங்கேதான் நான் வருவேன் என்று சொன்னார்கள். அந்த ஒட்டகம் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டடியிலே நின்றது. அங்கேதான் நபி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அங்கே ஆக்கிக் கொண்டார்கள். அங்கேதான் தங்கினார்கள். அங்கேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், ஒரு வெற்றி நிலம் இருக்கின்றது. இந்த வெற்றி நிலத்தை நான் காசிக்கு வாங்கி, அதாவது பணத்துக்கு வாங்கி இதை பள்ளி கட்டுவோம் என்று, இது யாருடைய நிலம் என்று கேட்கப்பட்டது. பனு நஜ்ஜார் கிளைகளுக்கு சொந்தமான இடம் என்று
என்று சொல்லப்பட்டது. உடனே பனு நஜ்ஜார் கிளைகளை கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த இடத்துக்கு எவ்வளவு விலை, நான் இந்த இடத்தை நான் வாங்குகிறேன் என்று சொன்ன பொழுது அங்கே சொன்னார்கள், விற்கல்ல, இது அல்லாஹ்வுக்காக நாங்கள் கொடுக்க இருக்கிறோம், அல்லாஹ் இடத்திலே தான் கூலி எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் மூலமாக அந்த இடம் எடுக்கப்பட்டது. எடுத்து அங்கே கட்டப்பட்டதுதான் மஸ்ஜிதுன் நபவி. பனு நஜ்ஜார்களுக்கு சொந்தமான இடம்தான். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தார்கள் அந்த பெரிய இடத்தை. அன்புக்குரியவர்களே, அந்த பனு நஜ்ஜார்கள் அன்று அதை வக்ஃப் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்று லட்ச மக்கள் போய் வருகிறார்கள். அத்தனை பேருடைய கூலியும் அந்த பனு நஜ்ஜார்களுடைய பட்டோலையிலே பதிவு செய்யப்படுகின்றது என்றால் சுப்ஹானல்லாஹ், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே விளங்க வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கோடி கோடி பணம் சேர்க்கிறார்கள் உலகத்திலே. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது. சிலர்களுக்கு எப்படி என்றால் அவங்களுக்கு எங்க சொத்து இருக்கின்றதே என்று தெரியாது, தேடிக்கொள்ள முடியாது, அவ்வளவுக்கு சொத்துதாரிகளாக இருக்கிறார்கள். சிலர்கள் மௌத்தா போனதுக்கு பிறகுதான் தெரியும், அங்கேயும் சொத்து, இங்கேயும் சொத்து, அங்கேயும் ஃபேக்டரி, இங்கேயும் ஃபேக்டரி, இங்கேயும் கடை. பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, மனைவிக்கு கூட தெரியாது. சில கட்டத்திலே அதிகமாக நடந்திருக்கிறது. எத்தனையோ விடயம் எனக்கு தெரிய நடந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் பிடித்துக் கொண்டார்கள், அந்நியர்களும் பிடித்துக் கொண்டார்கள், எம்முடைய சகோதரர்களும் எடுத்துக்கொண்டார்கள், பராமரிப்பிலே இருந்தவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இவர் திடீரென்று போய் சேர்ந்துட்டாரே, ஒன்றுமே செய்ய முடியாது. கோடான கோடி பணங்கள், கோடான கோடி சொத்துகள் எங்கேயோ எப்படியோ வீணாக போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, இவர் வாழுகின்ற பொழுது அவைகளை நல்ல விடயங்களுக்காக, பள்ளிவாசலுக்காக, மதரசாக்களுக்காக, பொது விஷயங்களுக்காக வேண்டி ஈடுபடுத்தி இருந்தால் எப்படி பனு நஜ்ஜார்கள் அதை கொடுத்தார்களோ அதன் மூலம் அவருடைய கபருக்கு நன்மை போய் கொண்டிருக்குமோ, அதே போல இந்த சொத்துகளுடைய நன்மைகள் அந்த கபர்களுக்கு போய் கொண்டிருக்கும். ஆனால் அது போவதற்குரிய வழியை இவர் விளங்கல்ல, இவர் யோசிக்கல்ல, சிந்திக்கல்ல. சொத்து சொத்து என்று, பணம் பணம் என்று 24 மணித்தியாலமும் அதிலே தன்னுடைய சிந்தனை செலுத்தி சொத்தை சேர்த்தாரு. இவருக்கு விளங்கல்ல, நான் திடீர்னு ஒரு நேரத்துக்கு போனா இவைகள் எல்லாம் வீணாகிருமே, இதை ஒழுங்குபடுத்த வேண்டுமே, நல்ல விஷயங்களுக்கு வக்ஃபுகள் செய்யப்பட வேண்டும் என்று இவர்கள் சிந்திக்கல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எமக்கு புரிய வேண்டும், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சென்ற காலங்களிலே இந்த நாட்டுக்கு இந்தியாவிலே இருந்து வந்த வியாபார நோக்கத்திலே வந்தவர்கள் ஆங்காங்கே வியாபாரத்துக்கு உட்கார்ந்து கொண்டார்கள். அந்த பெரும்பான்மை மக்களோடு பண்பாக நடந்தார்கள். கடனுக்கு கேட்டால் கடன் கொடுப்பார்கள். வரக்கூடியவர்களை உட்கார வைப்பார்கள். என்ன குடிப்பது, கூழாக குடிப்பதா, சூடாக குடிப்பதா, உங்களோட புள்ள குட்டிகள் எப்படி சுகமாக இருக்கிறாங்களா, மகள் படிச்சு கொண்டிருக்கிறாங்களா, மகனை படிச்சு முடிச்சிட்டாரா, கல்யாணம் நடக்கலையா, இன்னும் ஏன் சுணக்கிக் கொண்டிருக்கிறீங்க, இப்படியெல்லாம் விசாரிப்பார்கள். குடும்பம் போல விசாரிப்பார்கள். சாமான் கேட்கும் பொழுது சாமான்களை கொடுத்து, அப்பா அவருக்கு குறைச்சி கொடு, அங்க அவர் என்ன மிச்சம் நெருக்கமானவர் என்று எல்லோரையும் நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, கடனுக்கு கேட்டால் எடுத்துட்டு போங்க, உங்கள்கிட்ட ஒழுக்கா தராம இருப்பேன் என்று கடனுக்கும் கொடுப்பார்கள். அவர்கள் உள்ளத்தை வென்று கொண்டார்கள், பெரும்பான்மையுடைய உள்ளத்தை வென்று கொண்டார்கள். அதன் காரணமாகத்தான் அன்புக்குரியவர்களே, கண்டியா, அன்றாதபுரமா, அது வவுனியாவா, அன்புக்குரியவர்களே, புலனறுவியா, ரத்னபுரையா, கொழும்பா, எந்த ஊர் எடுத்தாலும், நீர்கொழும்பா, எந்த எடுத்தாலும் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். அன்புக்குரியவர்களே, அதிகமான இடத்திலே அந்நியவர்கள் தான் காணிகளை கொடுத்திருக்கிறார்கள், பள்ளி கட்டவும் உதவி செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, வரலாறுகளை புரட்டி பாருங்கள். இப்படியாகத்தான் சென்ற காலத்து மக்கள் வந்த உடனே எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போய் அந்த மதீனாவுக்கு நுழைவதற்கு முன்பு அந்த தங்கி நடத்திலே வீடு கட்ட யோசிக்கல்ல, முதலாவதாக தொழுவதற்கு பள்ளி கட்டத்தான் யோசித்தார்கள். அதனாலே தான் பள்ளிவாசலை அமைத்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த நாட்டுக்கு வந்த அந்த இந்திய நாட்டு மக்கள் அதிகமானவர்கள் ஒவ்வொரு இடங்களிலேயும் பெரும்பான்மையுடைய உள்ளங்களை வென்றார்கள். அழகான வியாபாரம் செய்தார்கள், நம்பிக்கையாக நடந்தார்கள், நம்பிக்கையாக சாமான்களை நல்ல முறையில் விற்றார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய உள்ளங்களை வென்று காணிகளை எடுத்து பெரிய பெரிய
டவுன்ல இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு பள்ளி வாசல்கள் அந்த நாட்டிலிருந்து வந்தவர்கள் மிக அதிகமான இடங்களிலே காரணமாக இருக்கிறார்கள். அப்படியாக காணியை வாங்கினார்கள், அவர்கள் பள்ளிகளையும் கட்டி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, பள்ளி வாசலுக்கு தேவையான வருமானத்துக்கு கடைகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதிகமான டவுன்களிலே பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் ஏராளமான வக்ஃபுகள் செய்தார்கள், காணிகளை வக்ஃபு செய்தார்கள். போகின்ற நேரத்திலே கூட வக்ஃபுகள் செய்துவிட்டு போனார்கள். அதனாலே தான் பள்ளிவாசலை நடத்தவும் சொத்துகளை வைத்துவிட்டு சொத்துகள் மூலம் வருமானத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய கபர்கள் வெளிச்சமாகும், பிரகாசமாகும். அல்லாஹ் நாளைய கியாமத்தில் பிரமாண்டமான மாளிகைகளை அமைத்துக் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல் என்று சொல்லுவது லேசான இடமல்ல. ஏன் ஊர்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம். இந்த பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டால் தஹஜ்ஜத்தில் இருந்து அமல் நடைபெறுகிறது. தஹஜ்ஜத் தொழுகிறார்கள், லுஹா தொழுகிறார்கள், இமாம் ஜமாத்திலே தொழுகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், இத்திகாப் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளியிறங்கி செல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியாக குர்ஆன் ஓதுவதா, திக்ர் செய்வதா, இபாதத்து செய்வதா, மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பதா, குதுபாக்கள் செய்வதா, குர்ஆன் மദ്രസா நடத்துவதா, ஏகப்பட்ட விஷயங்கள் பள்ளிவாசலிலே நடைபெறுகிறது. அனைத்து கூலியும் இந்த பள்ளி கட்டுவதற்காக, பள்ளியுடைய இடத்தை வக்ஃப் செய்வதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அவருடைய கபர்களுக்கு நன்மை போய்கொண்டே இருக்கும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதா மாத்தல் இன்சான் இன்கத அமலுஹு, மனுஷன் மௌத்தாகிட்டா எல்லா அமலும் நின்று போய்விடும், துண்டிக்கப்பட்டுடும். கபருக்கு போனா அங்க தொலைலா, தஹஜ்ஜத் தொலைலா, இமாம் ஜமாத் இல்ல, தொழுகை இல்ல, சதக்கா இல்ல, குர்ஆன் ஓத இயலாது, திக்ர் செய்ய இயலாது. கபருக்கு போனால் இன்கத அமலுஹு, அமல் நின்றுட்டும். கபருக்குள்ள போன அமல் செய்ய இயலாது. கபரு அமல் செய்கிற இடமல்ல, அது ஜஸா, கூலி வழங்கப்படக்கூடிய இடம். ஆலமே பர்ஸக், அங்கே கூலிதான் வழங்கப்படும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கபரில் இருந்து கொண்டு உலகத்திலே தேடி தேடி சம்பாதித்த சொத்துக்களை பள்ளி வாசல், மதரசாக்கள், பொது வேலைகள், பொது பணிகள், கிணறுகள், பொது ரோட்டுகள் அமைப்பதற்காக யாரெல்லாம் தன்னுடைய சேர்த்த பணங்களை அதிகமாக செலவழித்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அத்தனை நன்மையும் பள்ளிவாசலிலே நடைபெறுகின்ற அத்தனை நன்மைகளும் யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு செலவழித்தார்களோ, செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பள்ளி அழகுபடுத்துவதற்காக உதவினார்களோ, அவருடைய கபர்களுக்கு போய்கொண்டே இருக்கும். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இதைத்தான் சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்கிறோம். இதா மாத்தல் இன்சானு இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸா, மூன்று அமலை தவிர மின் சதக்கத்தின் ஜாரியா, சதக்கத்துல் ஜாரியா. சுப்ஹானல்லாஹ், அந்த பள்ளி வாசலுக்கு, மதரசாக்களுக்கு, பொது பணிகளுக்காக செலவழித்தது. அந்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறான், அந்த கிணத்தை தோண்டி கொடுத்தான், கிணத்திலே நீர் அருந்திக் கொண்டிருக்கிறான், பள்ளி வாசலை கட்டி கொடுத்தார், பள்ளியிலே அமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கபூரிலே சந்தோஷமாக இருப்பார், ஆலமே பர்ஸகிலே சந்தோஷமாக இருப்பார். சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், சஹீஹான ஹதீஸிலே வந்திருக்கிறது. இதைத்தான் உத்தம சஹாபாக்கள் வழங்கினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் அந்த சஹாபாக்கள் வழங்கினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹைபரிலே ஒரு பெரிய சொத்து கிடைத்தது, பெரிய சொத்து கிடைத்தது, பொறுமதியான சொத்து கிடைத்தது. உடனே அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், இதுதான் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தினார்கள். தபூக்குடைய யுத்தம் நடைபெறுகிறது, ஆர்வப்படுத்தினார்கள். உமரே, என்ன கொடுத்தீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் என்னிட்ட இருக்கக்கூடிய சொத்தில் அரவாசை கொடுத்துட்டேன் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்டார்கள், அபூபக்கரே, நீங்க என்ன கொடுத்தீங்க? சொன்னாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் ஊட்டிலே வச்சிருக்கிறேன், அதை தவிர எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதற்காக வேண்டி. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாரும் எங்கட புத்தி அவ்வளவுதான். உலகத்திலே வெச்சிட்டு போறத, மற்றவங்க சண்டை பிடிச்சிறதுக்காக வெச்சிட்டு போறத தான் சேர்த்து
சேர்த்து பேங்கிலையும் தோட்டமும் காணியும் பூமியும் கடையுமாக சேர்த்து நிறைய சொத்துக்களை வச்சுட்டு கொண்டு போறதுக்காக ஒன்றுமே இல்லை, வெறும் கையோடு இருக்கிறோம். வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ். எதை நீங்க உங்களோட முற்படுத்தி அனுப்புகிறீர்களோ, ஒரிஜினல் பேங்குக்கு அனுப்புகிறீர்களோ, தஜிதூஹு இன்தல்லாஹ், அல்லாஹ் இடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுது. ஆனால் நாங்க அதில் புத்தி மந்தமாக இருக்கிறோம். உலகத்தில் வச்சுட்டு போறதை தான் நிறைய சேர்த்து வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில நாளை கியாமத்தில் முடிவே இல்லாத வாழ்க்கையில சுகம் பெறுவதற்கு, இன்பமான சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்வதற்கு ஒன்றுமே இல்லாம வெறுங்கையோட போக போறோம். எனவே இவைகளை அறிந்த உத்தம சஹாபாக்கள் நிறைய அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு அதிகமானவர்கள் திடீரென்று மௌத்தா போறாங்க. நேத்து கூட ஒரு சகோதரர் 43 வயசு, நினைச்சு கூட பார்க்கல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகிறார்கள், தஸப்பது மினத் தக்வா ஃபஇன்னக தத்ரி லா இன் ஃபஇன்ஜா ஜுன்ன லைலுன் ஹல் தஈசு ஃபில் ஃபஜ்ர். அதிகமாக அமல் செஞ்சு கொள்ளுங்க, தக்வாவை எடுத்துக்கொள்ளுங்க, அமல்கள் ஈடுபட்டுக் கொள்ளுங்க. நீங்க தூக்கத்துக்கு போனால் அடுத்த நாள் காலையில எழும்புவீங்களான்னு எந்த நிச்சயமும் இல்லை. வக்கம் மின் சிகாரின் யுர்தஜா தூல உம்ரிஹிம். எத்தனை இளம் வாலிபர்கள் எனக்கு இப்பதே மௌத்து வரமாட்டாது, நீண்ட நாள் வாழ்வேன் என்று ஆசை வச்சு கொண்டிருக்கிறாங்க. வக்கத்து ருசிஜத்த கபானுஹு வலா யத்ரி. அவர கஃன் ரெடி ஆகிட்டது, அவருக்கே தெரியாது. அன்புக்குரியவர்களே, வக்கம் மின் ஸஹீஹின் மாத மின் கைரி இல்லத்தின். எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள், பிரஷரும் இல்லை, கொலஸ்ட்ராலும் இல்லை, ஹார்ட்டும் இல்லை, சுகரும் இல்லை, திடகாத்தினமானவர், வாட்டசாட்டமானவர், நல்ல எக்ஸசைஸ் எடுத்து நல்ல உடம்பு, எந்த பிரஷரும் இல்லை, திடீர்னு மௌத்தா போறாங்க. வக்கம் மின் ஸஹீஹின் மாத மின் கைரி இல்லத்தின். எந்த காரணமும் இல்லாம மௌத்தா போறாங்க. வக்கம் மின் அலீலின் ஆஸஹீன மின் அத்ஹர். எத்தனையோ நோயாளிகள் இப்ப மௌத்தாகுவார் என்று நீண்ட நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு எப்படி கெட்டு வரும் என்று தெரியாது. அதனால் அன்புக்குரியவர்களே, உலகத்திலே வாழுகின்ற பொழுது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா கலக்கல் மௌத வல் ஹயாத்த. மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலம், எக்ஸாம் உடைய பீரியட், சோதனையுடைய காலம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த சோதனையுடைய காலத்திலே நாங்கள் யாரு நல்லமல் செய்தீர்கள், அல்லாஹ் நிறைய வாரி கொடுக்கிறான். சிலர்களுக்கு எதுக்காக கொடுக்கிறான்? சோதிச்சு பார்க்கிறான். நல்ல பணத்தை கொடுத்து, நல்ல அறிவை கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, அதே போல அதிகாரத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். பாப்போம், இவர் என்ன செய்வார், இதை என்ன வச்சு செய்வார், இவர் மட்டும் சோம்பாராக்குவாரா அல்லது நல்ல விஷயங்களுக்கு செலவழிப்பாரான்னு அல்லாஹ் செக் பண்ணி பார்க்கிறான். அன்புக்குரியவர்களே, செக் பண்றதுக்காக எங்களை தந்திக்கிறான், எக்ஸாமுக்காக தந்திக்கிறான், சோதிச்சு பார்க்கிறான். நாங்க நல்ல விஷயங்களுக்கு எங்களோட புத்தியை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை ஈடுபடுத்துவோம் என்றால் சுப்ஹானல்லாஹ் வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. இதுதான் சஹாபாக்கள் இருந்த தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு நபியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆனுடைய வசனம் இறங்குது. மன்தல்லதி யுக்ரிருல்லாஹ கரலன் ஹஸனா. யாரு அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகான கடன் கொடுப்பதற்கு யார் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்குது. அபூ தர்தா ரலியல்லாஹு நபியோடு இருக்கிறாங்க. இப்ப விளங்கி கொண்டாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அழகான ஒரு தோட்டம் இருக்குது, ஈச்சமர தோட்டம், நல்ல பழங்காய்ச்சது, விருப்பமான தோட்டம், அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில வக்ஃப் செய்தேன் என்று சொன்னார்கள். உடனடியாக குர்ஆனுடைய வசனத்தின் மீது எந்த அளவு நம்பிக்கை வந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 தோட்டம் தான் இருந்துச்சு, ஒன்றுதான் ஆக நல்ல தோட்டம். அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில வக்ஃப் செஞ்சிட்டார்கள். செஞ்சுவிட்டு உடனே போனார்கள். தோட்டத்துக்கு வெளியிலிருந்து சத்தம் வச்சார்கள், உம்மு தஹ்தா, வெளியே வாங்கோ, நான் இந்த தோட்டத்தை சொர்க்கத்துக்கு பதிலாக கொடுத்துட்டேன்.
அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டேன், சொர்க்கத்துக்கு பகரமாக கொடுத்துட்டேன், வெளியே வாங்கன்னு சொல்லி சத்தம் வச்சிராங்க. தோட்டத்துக்குள்ள போகல, தோட்டத்துக்கு வெளியில இருந்து சத்தம் வச்சிராங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்களுடைய ஈமான் நிலப்பாடு எப்படியா இருக்கும்? எங்கட பெண்கள் என்றால் எப்படியா இருக்கும்? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கு வருமானம் உள்ள தோட்டம். சுப்ஹானல்லாஹ். ஈச்சம் பழங்கள் எல்லாம் பழுத்து பழுத்து கனிஞ்சு வடிஞ்சு கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தாயுடைய ஈமான பாருங்க. உடனே வெளியாகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் வாயில ஈச்சம்பழத்தை போட்டுக்கொண்டு பொக்கெட்ல சின்ன பிள்ளைகள் நிறைச்சி கொண்டு விழுகிற பெரிய ஈச்சம்பழம் பொக்கெட்ல போட்டுக்கொண்டு, மகனே அல்லாஹ்வுடைய பாதையில நிரந்தரமாக சொர்க்கத்துக்கு பகுதிடமாக கொடுக்கப்பட்டு விட்டது மகனே, இதெல்லாம் எடுத்து போடுங்க, எங்களுக்கு சொந்தம் இல்லை. வாயில ஈக்கிற பிள்ளைகள் வாயில ஈச்சம்பழத்தை எடுத்து வெளியில போடுறாங்க. பொக்கெட்டில் ஈக்கிற ஈச்சம்பழத்தை எடுத்து போடுறாங்க. எடுத்து போட்டு விட்டு அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு வீட்டை விட்டு அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வராங்க. சொர்க்கத்துக்கு பகரமாக தோட்டம் கொடுக்கப்பட்டு விட்டது. உம்மு தஹ்தா பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு ஈச்சம்பழத்தையும் வாயில் இருந்தத்தையும் எடுத்து போட்டு வெளியே வராங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, கூலிய குறைப்பான் அல்லாஹ், ஒரு சொத்தும் குறைக்க மாட்டார். பிரமாண்டமான சொர்க்கத்தை, முடிவில்லாத வாழ்க்கையில் எல்லாம் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாங்கள் உலகத்தில் வாழ்றது சொற்ப காலம். அமார் உம்மத்தி மாபைன சித்தின் இலா சபீன், 60-70 வருஷம் தான் உலகத்திலே வாழ்றது. இது ஆகிரத்தோட கணக்கு பார்த்தால் இன்ன யௌமன் இந்த ரப்பிக்க கால் வசனத்தின் மிம்மா தஅதூன், நீங்க கணக்கெடுக்கக்கூடிய 1000 வருஷங்கள் தான் கியாமத்தில் ஒரு நாள். உலகத்தில் 1000 வருஷங்கள் தான் கியாமத்தில் ஒரு நாள். கியாமத்து கணக்கு படிக்கு 60-70 வருஷம் வாழக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கை கியாமத்து கணக்கு படிக்கு 2.5 மணித்தியாலம். 2.5 மணித்தியாலம் தான் உலகத்தில் வாழ்க்கை. இதைத்தான் பெரிய சைத்தானங்களுக்கு காட்டுறான். 1000 வருஷம் வாழ போறது போல இப்ப வந்திருக்கிறோம். வரும் பொழுது வெறும் உடம்போட வந்திருக்கிறோம். போகக்கொள்ள 13 யார் கபனோட தான் போக போறோம். 6 அடி நிலம் தான் சொந்தம், வேறொன்றும் சொந்தம் இல்லை. கோடிக்கணக்கு பணம் இருந்தால் எல்லாத்தையும் வச்சுட்டு போய்த்துருவோம். அந்த பணத்துக்கு நாங்க மௌத்தான ரூஹு போன உடனே சண்டை பிடிக்கிறாங்க. உம்மாவையும் கோர்ஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஒரு புள்ள ஓடி போய்த்து ஒரு ஃபேக்டரிக்கு லொக்க போடுறாரு, இன்னொரு மகன் போய்த்து எஸ்டேட்டுக்கு லொக்க போடுறாரு, இன்னொரு மகன் ஓடி போய்த்து ஸ்டோருக்கு வேலைக்காரனை மாத்தி அவரும் பிடிச்சு கொள்றாரு. அன்புக்குரியவர்களே, பாப்பா இருக்க கொள்ள ஒன்றும் செய்யல, பாவம் அப்பாவியாக வெறும் சந்தூக்கில செலந்தி வளைச்சு பிடிச்ச சந்தூக்கில 13 யார் கபன் துணியோட அங்க கபருக்கு போய்த்து சேர்றாரு. அன்புக்குரியவர்களே, அப்படியான நிலைமைகளுக்கு வந்துடக்கூடாது. உலகத்தில் வாழும் பொழுது அந்த உத்தம சஹாபாக்கள் செஞ்சது போல நாங்க தாராளமாக செஞ்சுட்டு போவென்றால் வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிது இன்தல்லாஹ், அல்லாஹ் இடத்திலே பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், குர்ஆன்ல 4 ஜுஸுல வரக்கூடிய ஆயத் இறங்குது. உங்களுக்கு நீங்க நல்லத, உங்களுக்கு விருப்பமானது அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காத வரைக்கும் நன்மையை அடைஞ்சு கொள்ள மாட்டீங்க என்று சொல்லி குர்ஆன்ல வசனம் இறங்குது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தான் அந்த பைரஹா தோட்டம் சொந்தமாக இருந்துச்சு. இன்றைக்கு மக்காவுக்கு மதீனாவுக்கு போகக்கூடியவர்கள் உஹது மலை பக்கமாக இருக்கக்கூடிய வாசல் பாபு மஜீதியா என்று சொல்லக்கூடிய பகுதி முன்பக்கம், அதிகமாக முன்பக்கம். அன்புக்குரியவர்களே, அந்த முன்பக்கத்தில் தான் பைரஹா தோட்டம் இருந்துச்சு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொந்தமாயிடுச்சு. 600க்கும் மேற்பட்ட ஈச்ச மரங்கள் இருந்துச்சு. பிரமாண்டமான வருமானம், கோடிக்கணக்கான வருமானம். உடனே இந்த ஆயத்தை இறங்கிச்சா, உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் வரைக்கும் நீங்க அல்லாஹ் இடத்துல நன்மை அடைஞ்சு கொள்ள மாட்டீங்கன்னு அல்லாஹ்வுடைய பாதையில வக்ஃப் செய்து விட்டார்கள். கோடிக்கணக்கான வருமானம் உள்ள தோட்டம். உலகம் பொய், ஏமாத்து, கொஞ்ச நாள் ஏமாற்றக்கூடிய இடம். ஒரிஜினல் பேங்க் அங்கதான். இது பொய் பேங்க். உலகத்தில் ஒரிஜினல் பேங்குக்காக வேண்டி தன்னுடைய பிரமாண்டமான கோடிக்கணக்கான வருமானம் உள்ளது அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டாங்க. அன்புக்குரிய மேலான சொல்லி, அதுதான் பைரஹா தோட்டம். அந்த பேரை தான் நலீம் ஹாஜியாரும் ஃபார்முக்கு பைரஹா ஃபார்ம் என்று பேர் வச்சாங்க. நீங்க நேற்று முந்தநாத்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 23வது கேட்ல காப்பட்டுக்கு கீழால மறைச்சு வச்சப்பட்டிருக்குது. சில கட்டங்கள்ல ஹாஜிகளை கூட்டிட்டு போயிட்டு இதுதான் பைரஹா தோட்டம்
சஹாபாக்கத்துடைய கிணம். நபி அங்க இந்த இடத்துல வந்து தண்ணி குடிப்பாங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். நேற்று முந்தைய தினங்கள்ல வாட்ஸ்அப்ல வருகிறது, அந்த இடத்துல தண்ணி பக்க பக்கண்டு கொட்ட ஆரம்பிச்சு ஜம்சம்ல வார மாதிரி ஊத்தெடுத்து வருகிறது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமாக தண்ணி குடிச்ச அந்த கிணம் தான் பைரஹா கிணம். எனவே இப்படியாக சஹாபாக்களுடைய கொடைகளை தியாகங்களை செய்வதென்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணி தேவைப்பட்டுச்சு மக்களுக்கு, உடனே பீரம் ரூமா என்று சொல்லக்கூடிய கிணத்தை எடுத்து வகுப்பு செய்தார்கள். தபூக்குடைய யுத்தம் நடந்துச்சு, நபி அவர்கள் தஸ்கீல் செய்தார்கள். யாருக்கு கொடுக்கிறது? 30,000 மக்கள் ஈடுபட்டார்கள். சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 10,000 மக்களை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே உடனடியாக பொறுப்பெடுத்தார்கள். 3 கட்டங்களிலே நபி அவர்கள் ஆர்வப்படுத்த அல்லாஹ்வுடைய பாதையிலே இறச்சார்கள் பணத்தை. மதீனாவிலே வறுமை ஏற்பட்டுச்சு. உடனே உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய அன்பு மருமகன் 2 மகள்மாருக்கு முடிச்சவர்கள். அன்புக்குரியவர்களே, உடனே மதீனாவுக்கு தேவையான சாமான்களை அங்கே பல ஒட்டகங்களிலே சுமந்து வரக்கூடியதாக ஆக்கி முழு மதீனாவுக்கும் சாப்பாட்டையும் அங்கே உடுப்பு துணிகளையும் அங்கே இந்த ஷாம் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொடுத்தார்கள். இப்படியாக போட்டி போட்டுக்கொண்டு சஹாபாக்கள் உத்தமர்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏராளமாக செலவழித்தார்கள். என்ன காரணம்? சதகா கொடுப்பதுதான். தசுத்து சபீன பாபம் மின ஷர், 70 விதமான கெடுதிகளை விட்டும் எங்களை பாதுகாக்கும். தம்னவு மைத்தத சூ, கெட்ட மௌத்துகளை விட்டும் பாதுகாக்கும். அஸ்ஸதகா ரத்துல் பலா வல் கலா, கலாவையே மாற்றி போட்டுடும். அன்புக்குரியவர்களே, சதகா என்று சொல்லக்கூடியது லேசல்ல, தஸீது ஃபில் உமர், ஹயாத்தை நீளமாக்கி வச்சிடும். நாம கொடுக்கக்கூடிய சதகா அதிலேயும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் பள்ளி வாசலுக்கு கொடுப்பது, அல்லாஹ்வுடைய பேர்ல கொடுப்பது என்பது லேசான விஷயம் அல்ல. இது எல்லாருக்கும் உள்ளத்தில் வாரதில்ல. பணத்தை தந்து, யா அல்லாஹ் எனக்கு பணத்தை தந்து பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் இறைக்கக்கூடிய அந்த உத்தம சஹாபாக்கள் போல கொடுக்கக்கூடிய உள்ளத்தையும் தாண்டி அல்லாஹ் இடத்திலே கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறைச்ச கணம்தான் ஊரும் என்று சொல்வார்கள். சிலர்கள் இதனுடைய ருசியை விளங்க மாட்டார்கள். ருசியை விளங்கியவர்கள் தாராளமாக அள்ளி கொடுப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே தான் இந்த நாட்டிலே ஏராளமான பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அது சவுதி நாட்டுடைய உதவி குறைவு. ஆனால் எம்முடைய நாட்டிலே அரபிகளை விட பெரிய அரபிகள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மனம் வைத்து 300 சொச்ச மதரசாக்கள் நடைபெறுகிறது. ஏராளமான முஸ்லிம் பாடசாலைகளுக்கு அரசாங்கத்துடைய உதவியோடு மக்களும் நிறைய உதவி செய்கிறார்கள். அரபு மதரசாக்கள் நடைபெறுகிறது, ஹிஃபுல் மதரசாக்கள் நடைபெறுகிறது. 4000 சொச்ச பள்ளிவாசல் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இங்கேயும் அரசாங்கத்துடைய உதவி கிடைப்பதில்லை. பள்ளிவாசல்களே, சில பள்ளிவாசல்களே 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இமாம்களுக்கு சம்பளமும் வழங்கப்படுகிறது. சில பள்ளிவாசல்களே அதிகமான சம்பளங்கள் ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்படி எல்லாம் செய்து பள்ளி வாசல்களை அழகாக வழி நடத்துகிறார்கள். அங்கே அழகாக கட்டி பள்ளி வாசல்களை அழகாக பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரபு மதரசாக்களுக்கு எந்த ஒரு உதவியும் அரசாங்கத்தில் இல்லை. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பணம் படைத்த கண்ணியவான்கள் ஏராளமாக அள்ளி இறைத்து ஆயிரக்கணக்கான உலமாக்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பள்ளிவாசலை கட்டுகிறார்கள், மதரசாக்களை கட்டுகிறார்கள், பொது வேலை செய்கிறார்கள், பைத்துல் ஸகாத் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், கிணங்கள், பொது வேலைகள், ஏராளமான கன்னி குமர்களை கல்யாணம் முடித்து கொடுத்து அங்கே அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய தனவந்த பெருமக்கள் அன்புக்குரியவர்கள் ஏராளமாக அள்ளி இறைக்கிறார்கள். அதனாலதான் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எங்கட சதக்கா தான் எங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்தை விட்டு பாதுகாக்குது. அன்புக்குரியவர்களே, இன்னும் செலவழிப்போம். இன்னும் அந்த சஹாபாக்களை போல செலவழிச்சு ஆகிரத்தில் கூலி எதிர்பார்ப்போம். உலகத்தில் மிஞ்ச வச்சுட்டு போய் தொண்டும் கிடைச்சாது, சண்டை பிடிச்சு கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில நிறைய வாரி வழங்குவோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு கூலி சக்கராத்திலையும் கிடைச்சும், கபரிலையும் கிடைச்சும், ஆகிரத்திலையும் கிடைச்சும், சந்தேகம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஊர்களில் ஒவ்வொரு ஊரையும் எடுத்தா நாங்கள் வேற யார்ட்டையும் கை நீட்ட மாட்டோம், வேற யார்ட்டையும் வசூலுக்கு போக மாட்டோம். எங்கட ஊரில் உள்ளவர்கள் தான் நாங்கள் கட்டி முடிப்போம் என்று ஓர்மைத்தனம் பற்றி அவர்கள் திடகாத்திரம் பூந்து ஊரில் உள்ளவர்களே வசூல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக 50 லட்சம் ரூபாயா 1 கோடியா எழுதிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறார்கள். ஒன்று கொடுத்தது ஒன்றும் குறைச்ச மாட்டான்.
நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு நாளும் அல்லாஹ் குறைச்ச மாட்டார். ஊரும் கிணம் ஊறுறது போல உங்களுடைய வியாபாரம் பறக்கத்தாகும். வர இருந்த ஆபத்துகள் அல்லாஹ் இல்லமாக்குவான், கெட்ட நோய்களை இல்லமாக்குவான், முசீபத்துகளை இல்லமாக்குவான், சோதனைகளை இல்லமாக்குவான், வியாபாரத்தில் நஷ்டம் வரைந்ததை இல்லமாக்குவான், உள்ள கெட்டு போகின்றன அதை நல்லதாக மாற்றி தருவான். அன்புக்குரியவர்களே, அதே போல நீயத்து வைங்க. உங்களோட வாப்பா உம்மா சம்பாரி சேரா பைத்தவங்களுக்கு நாங்கள் டியா பஞ்சுட்டு லேவரிய சுட்டு வாழ்ந்தோம், என்ன படிச்ச வச்சாங்க, எந்த வாப்பா உம்மா கபுராளி ஆகிட்டாங்க. உங்களோட வாப்பட பேர்ல உம்மட பேர்ல நானட பேர்ல கபுராளிகள பேர்ல பயம் இல்லாம குடுங்கோ. அவங்களோட கபரு வெளிச்சமாகும், உங்களுக்கும் பட்டோல நரம்பும். அல்லாஹ் கஞ்சன் அல்ல, அவங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு குறைச்ச மாட்டான். அவங்களுக்கும் போகும் நன்மை உங்களுக்கும் வந்து சேரும், சந்தேகம் இல்லை. இது ஹதீஸ்ல வரக்கூடியது. அதனால் அன்புக்குரியவர்களே, பலகத்தர மக்களே, உங்களை கையால தான் இங்க இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் பலகத்தர பாஸ்மார் என்று சொன்னா இன்னைக்கு பேர் போனவர்கள். நான் சொன்னேன் கொஞ்சத்துக்கு முன்னால, எங்கட ஊரு பள்ளிவாசலையும் குருநாகல் பகுதியில கட்டியது பலகத்தர பாஸ்மார் தான். அன்புக்குரியவர்களே, ஏராளமான ஊடுகளை கட்டிட்டீங்க, அல்லாட ஊட்ட கட்டிட்டீங்க. உங்களோட ஊட்ட கட்டுறதுக்கு அல்லாட உங்களோட ஊர்ல ஊட்ட கட்டுறதுக்கு தைரியமாகுங்க. அன்புக்குரியவர்களே, களம் இறங்குங்க, இறங்கி தைரியமாக உள்ளத செலவழிங்க. அன்புக்குரியவர்களே, பெண்களுக்கு சொன்னால் அவங்களோட நகையை கொடுத்துருவாங்க. சொர்க்கத்துக்கு பதிலா உம்மு தஹ்தா காணியை கொடுத்தது போல எனக்கு காணி கொடுக்க இல்ல, என்ற நகையெல்லாம் எடுக்க மௌத்தா போனா என்னத்துக்கு அதுக்கு கபூர்ல கொனைத்தா அடக்க போறாங்க இல்ல, அந்த நகையை கொடுங்க, பள்ளி கட்டுற விஷயத்துக்காக வேண்டி எடுத்துட்டு போகட்டும் என்று பெண்களும் சொல்லிடுவாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ வீண் வேலைகள் செய்கிறோம், வீண் வேலைக்காக செலவழிக்கிறோம். அதனால தைரியப்பட்டு இந்த ஊர்வாசிகள் நினைச்சனும் யார்ட்டையும் போக மாட்டோம். பலகத்தர பள்ளி வாசலா இது அல்ஹம்துலில்லாஹ் அழகாக இருக்குது. புனர் நிர்மாண போர் செய்ய போறோம், ஒரு பகுதியை கட்டி எழுப்ப போறோம். நாங்க செலவழிக்கிறோம், நாங்க இதுக்காக செலவழிக்கிறோம் என்று ஒற்றுமைப்பட்டு ஒன்றுபட்டு ஒரே தாய் மக்களாக இருந்து இந்த பள்ளி வாசலை கட்டி எழுப்புவதற்காக ஆயத்தமாகுங்க. உங்களோட சல்லி குறையாது, வியாபாரம் குறையாது, ஒன்றும் குறையாது. ஆகிரத்திலையும் கிடைச்சும் துனியாவிலையும் அல்லாஹ் தருவான். உங்களோட சக்கராத்து லேசாகும், கபரும் வெளிச்சமாகும். யார பேர்ல கொடுக்குறீங்களோ அவங்களோட கபரும் வெளிச்சமாகும். பாப்பம்மாக்கா இறக்கமிக்கா அவங்களோட பேரை நினைச்சு கொண்டு கொடுங்க, உங்களோட பட்டோலையும் நிரம்பும், அவங்களோட கபரும் வெளிச்சமாகும். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய நியத்துகளை கபூல் செய்து இந்த சதகாக்களை பொருந்தி கூடிய சீக்கிரம் இந்த பள்ளி வாசலை புனர் நிர்மாணம் செய்து அழகான ஒரு காட்சியாக, ஒரு முன்மாதிரியான ஒரு பள்ளி வாசலாக, நல்ல தீனுடைய வேலைகள் தௌவா பணிகள் நடக்கக்கூடிய, நல்ல கர்மங்கள் நடைபெறக்கூடிய ஒரு கேந்திரஸ்தலமாக அல்லாஹ் ஆக்கி தந்தல்வானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிருவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியல் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யாழ் ரப்பே, இந்த பள்ளி வாசலை கட்டுவது கொண்ட மறைமுகமான உதவியை தந்தல்வாயாக. எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸாவை அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்கள் மூலம் கட்டினார்களோ அதே போல இந்த மறைமுகமான உதவியை இந்த பள்ளி வாசலுடைய வேலையை, இந்த ஆரம்பிக்கப்பட இருக்கிற வேலையை கூடிய சீக்கிரம் அழகான முறையில் பூர்த்தி செஞ்சு தந்திரியா அல்லாஹ். அதிகாரிகளுடைய கெடுபிடிகளை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ், சூழ்ச்சிக்காரருடைய சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ், பொறாமக்காரருடைய பொறாமத்தனங்களை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். ஒற்றுமையாக இருந்து இந்த பள்ளி வாசல் அழகாக கட்டி முடிக்க கிருபை செய்வாயாக. யாரெல்லாம் அதுக்கு கொடுக்க நியத்து வச்சிருக்கிறார்களோ அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. அந்த சதக்காவை பொருந்திக் கொள்வாயாக. துனியாவிலும் ஆகிரத்தும் அதை அல்லாஹ் அந்த பிரதிபலனை காட்டிடுவாயாக. தாய் தகப்பத பேர்ல மௌத்தானவங்களோட பேர்ல கொடுத்தால் அவங்களோட கபறுகளை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ், சொர்க்கத்து பூஞ்சோலையாக்கிறியா அல்லாஹ், மேலான சொர்க்கத்தில அவர்களுக்கு மாளிகை அமைச்சு கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த சதக்காவுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் இதை மற்ற மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களோட துஆக்களை கபூல் செய்யா அல்லாஹ். பலஸ்தீன்ல நிம்மதி ஏற்படுத்தியா அல்லாஹ், சுமூகமான நிலைமை ஏற்படுத்தியா அல்லாஹ். இழந்த சொத்துக்களை மீட்டி கொடுத்துறியா அல்லாஹ், இழந்த உயிர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு பொறுமையை கொடுத்துறியா அல்லாஹ். கடுமையான பசியில தாகத்தில் வாடுகிறார்கள் யா அல்லாஹ், பண்ண சொல்வா இறக்கி கொடுத்து
அவர்களுக்கு அல்லாஹ் போன்ற மறைமுகமான உதவிகளை செஞ்சிரியா அல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் என்ற ஒரே சொல்லுக்காக வேண்டி சொன்னதற்காக வேண்டி அழித்தொழிக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த யஹூதிகளை யா அல்லாஹ் ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்தை புரியா அல்லாஹ், இல்லை என்றால் சின்ன பின்னமாக்கிறியா அல்லாஹ், சிதறடிக்க வச்சிரியா அல்லாஹ், விரண்டோட வச்சிரியா அல்லாஹ், ஆயுதங்களை சேதரிக்க வச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த நாட்டை பாதுகாத்து தந்திரியா அல்லாஹ். எங்கட துஆக்களை கபூல் செய்யா அல்லாஹ். எங்கட கடைசி முடிவை கலிமாவோடு ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நடைபெறக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய இந்த அடிக்கல் நாட்டு விழாவை அழகாக செய்து முன்மாதிரியான ஒரு ஏற்பாடாக செய்து அனைவருமாக ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டு யா அல்லாஹ் அதுக்கு செலவழித்து கூடிய சீக்கிரம் கட்டி அளிப்புக்களை கிருபை செய்ய அல்லாஹ். எங்களது துஆக்களை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், கபூல் செய்து கொள்வையா. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.